நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் செல்வா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவில் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அது ஓகே. பட் ஆனால் என்ன கேள்வி வருது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான வகையில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறதை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தின் மூலமா பணம் பெறுறாங்க. அதன் மூலமா தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்ப அந்த தேர்தலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் இல்லையா? முக்கியமான கேள்விதான் இது. 2017-18 பாஜக அரசாங்கம் தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக அரசியல் கட்சிகள் பணம் பெறலாம் என ஒரு சட்ட திருத்தத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அந்த சட்டம் கொண்டு வரும்போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. இப்போ நீங்க கேள்வி கேட்டது போல அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதுவரை ஒரு 6 வருடம் இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கின்றது, நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு பணம் வந்திருக்கின்றது. இந்த 11,000 கோடி ரூபாயில் 7,000 கோடி ரூபாய் பாஜக என்ற ஒரு கட்சிக்கு மட்டும் அந்த பணம் சென்றடைந்திருக்கின்றது. இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த சட்டமே, அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக தேர்தலை நன்கொடை அரசியல் கட்சிகள் பெறுவது சட்ட விரோதமானது என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கூடிய சூழல்ல அப்போ நடந்த தேர்தல்கள்லாம் சட்ட விரோதம் தானே, இப்படியான பணம் தானே சட்ட விரோதம் என்பது இயல்பாக நமக்கு கேள்வி எழுவது சரியான விஷயம்தான். ஆனா என்ன நம்முடைய இதில் எப்படி பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட பாஜக என்ற கட்சி ஒரு புனித வேடம் போட்டு நான் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று மோடி அவர்கள் அறைகூவல் கூவி தேர்தல் மூலியமாக வெற்றி பெற்று பிரதமரானார். ஆனா வந்த உடனே என்ன பண்றாருன்னா, சட்டவிரோதமான செயல்பாடுகள் எல்லாம் சட்ட ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய வேலையை தான் மோடி அவர்கள் செயல்படுத்தினார். ஆனா நமக்கு என்ன கவலைன்னு சொன்னா, இந்த மாதிரி சரி மோடி ஊழல் பண்றாரு, பாஜக கட்சி ஊழல் பண்ணுது, அரசியலமைப்பு சாசனத்தை உறுதிப்படுத்த வேண்டிய நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷங்கள் இந்த தீர்ப்பு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இப்படிப்பட்ட தேக்கங்கள்லாம் குறித்து நாம் விமர்சிக்கிற அதே வேளையில இந்த சமூகம், அறிவார்ந்த சமூகம், ஊழலுக்காக பொங்கி எழுந்த சோ கால் மிடில் கிளாஸ், அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் ஏன் அமைதியாக இருக்கின்றது? ஏன் தீர்ப்பு வந்த பிறகும் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு குறித்து என்ன பேசுகிறார்கள், என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்? எதுவுமே இல்லையே. 2013 ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த புரட்சி இந்தியாவே புரட்டி போட்ட புரட்சியாச்சே. அதுதான். அப்ப ஊழல் என்று வரும்போது ஒரு காங்கிரஸ் கட்சி ஊழல் பண்ணா ஊழல், இல்ல வேற ஒரு மாநில கட்சி ஊழல் பண்ணா ஊழல் என்று தெருவுக்கு வருகிறவர்கள், அது குறித்து பத்தியாக செய்தி போடுகிறவர்கள்லாம் பாஜக கட்சி ஊழல் செய்த பணத்தை தான் வாங்கியிருக்கிறது என்பது உச்ச நீதிமன்றம் பட்டவர்த்தமா வெளிப்படுத்துகிறது. அதை விட மோசம் என்னன்னா, இவங்க கொண்டு வந்த திருத்தம் என்னன்னா, எந்த விதமான சட்டத்தை திருத்தம் கொண்டு வர என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, கம்பெனி ஆக்ட்ல அவங்க திருத்தம் கொண்டு வராங்க. கம்பெனி ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வராங்க. எந்த திருத்தம் கொண்டு வராங்கன்னா, இப்ப நம்முடைய அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு நிறுவனங்கள் நன்கொடை அளிக்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு பல நிறுவனங்கள் நன்கொடை, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி மட்டும் நான் பெருமுதலும் பணம் வாங்காத கட்சியா, பல மாநில கட்சிகள்லாம் பணம் வாங்காத கட்சி, காந்தி காலத்துல இருந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்கள் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் என்னன்னா பெருமுதலாளிகளும் இருந்து பணம் வாங்குகிறார்கள். அந்த வாங்கக்கூடிய முறை அது ஒரு மெத்தட்ல இருந்துட்டு இருக்குது. கம்பெனி ஆக்ட்ல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு பணம் கொடுக்கணுன்றத அப்பர் சீலிங்கா வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 3 வருஷம் தொடர்ந்து அவங்களுக்கு லாபத்துல அதிகபட்சமாக 7.5% அரசியல் கட்சிகளுக்கு பணம் அளிக்கலாம் எனக்கூடிய சட்டம் நம்ம கிட்ட இருக்கின்றது. அந்த சட்டத்தை பிஜேபி திருத்துது. அப்படின்னா என்னன்னா, உனக்கு லாபம் வருதா லாபம் வரலையான்னு பிரச்சனை வரல, நீ 7.5% தான் நன்கொடை கொடுக்கணுமா அவசியம் இல்லை, நீ 90% கொடுக்கலாம், 99% கொடுக்கலான்ற அர்த்தம் வருது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கட்சியினுடைய பிஜேபிக்காரர், நீங்க நான் ஒரு கான்ட்ராக்டர்னா, நான் எனக்கு எங்க நான் ஒரு பெரிய 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உங்க கவர்மெண்ட் எனக்கு ஓகே பண்ணி கொடுக்குதுன்னா 100 கோடி ரூபாயில
அபிஷியலா நான் வந்து கொஞ்சம் அங்கங்க கொடுத்தாலும் இதை வந்து நான் கொடுக்கறது என்னன்னா தேர்தல் பத்திரம் மூலயமா உனக்கு வந்து ஒரு 50% குத்துறேன்னு சொல்லிட்டாங்கன்னா 50 கோடி தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுத்துட போறேன். அப்போ இது யார் சட்ட ரீதியாக ஊழல், அதாவது ஊழல் பணத்தை சட்ட ரீதியாக மாற்றியதான் பிஜேபியுடைய அயோக்கியதனம் இந்த கம்பெனி ஆக்ட்ல திருத்தினது. அது மட்டுமல்ல, நீங்க வந்து பினான்ஸ் பில்லே அவங்க வந்து பார்த்தா திருத்தம் கொண்டுறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து பணம் வாங்குவதை பண்றாங்க. இப்ப நம்முடைய நீங்க வந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் ஏன் இப்படி குரல் கொடுக்கிறோம் என்றால், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குறித்து 1000 விமர்சனம் கம்யூனிஸ்ட்ல இருக்கின்றது. ஆனால் தற்போது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் தான் இன்னைக்கு தேவை. ஏன்னு சொல்லணும்னா, இந்த நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை உருவானதுக்கு பின்பாக லட்சக்கணக்கான மக்களுடைய விடுதலை போராட்டம் இருக்கின்றது. அதிலிருந்து உருவான விழுமியம் தான் நாடாளுமன்ற ஜனநாயகம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் பல தடைகள் வச்சிருக்கிறது. எந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த கேம் நடக்கணும், அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய இன்க்ளூடிங் அதுக்குள்ள இருக்கிற கேம்லயே டாடா பிர்லா போன்றவர்கள் எல்லாம் கொள்ளை கோடியாய் சம்பாதிக்க முடியும் என்றதான் நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகம். இதை என்ன பண்றாருன்னா மோடி, இதை சீர்திருத்தன்ற பேர்ல இன்னும் வந்து என்னன்னா அதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு சட்டங்கள்லாம் தகர்த்தெறிந்து விட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து உள்நாட்டு பெருநிறுவனம் வந்து கோடியாக கொள்ளையடிப்பதற்கும் அந்த கொள்ளையடித்த பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு பகிர்ந்தளித்து அதன் மூலயமாக இந்த அரசியல் கட்சிகள் அந்த பெருந்தொழிலாளிகளுக்கு வந்து சாதகமா செயல்படுவதற்கு ஏற்ற வழியை பாஜக உருவாக்கிவிட்டது. அப்ப வெளிநாட்டு நிறுவனம் வரலாம், ஷெல் கம்பெனிஸ். உங்களுக்கு ஒரு கம்பெனியே இருக்காது. இந்தோனேசியாவில் 3வது குறுக்கு தெருல ஒரு கம்பெனி இருக்குது, அங்கேருந்து துட்டு வருதுன்னுவான். அந்த முதலாளி யாரு, கம்பெனி யாரு எவனுமே தெரியாது. சோ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசடித்தனமான வேலையை பாஜக உருவாக்கியது. இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வருகிறது. வரும் பொழுது எந்த கட்சி எதிர்த்து பேசியது, எந்த கட்சி அது தவறுன்னு சுட்டி காண்பித்தது? நீங்க எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி பேசுற நாடாளுமன்றத்துல, நீ வந்து சட்டம் கொண்டு வர 2000 ரூபாய் அரசியல் கட்சிகள் 2000 ரூபாய்க்கு மேல பணம் வாங்கினா லிஸ்ட் கொடுன்னு சொல்லிட்டு நீ கேக்குற. ஆனா நீ வந்து எந்தெந்த முதலாளிகிட்ட இருந்தோ எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வாங்குவோம், ஆனா அதை கணக்காட்ட மாட்டேன்னா என்னதான் உங்களுடைய ஜனநாயகம் சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல சீதாராம் யெச்சூரி கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்துல 2 தன்னார்வ குழுக்கள் வந்து வழக்கு தொடுத்தாங்க. சிபிஎம் ஒரே ஒரு அரசியல் கட்சி இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்து வாதாடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இது நடந்தது. மற்ற எந்த அரசியல் கட்சியுமே இதை பத்தி பேசவே இல்லை. இன்றைக்கு பல கட்சிகள் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். அப்போ இந்த ஜனநாயகம் இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பலப்படுத்த வேண்டிய இடத்தை சிதைக்கக்கூடிய வேலை செய்யும் பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் அறிவு தளத்துல செயலாற்றுறவர்களும் இது குறித்து பேசணும். இல்லைன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷன் கூப்பாடு போறதுல ஒரு பிரோஜனம் இல்லை. ஆனா அப்படி ஒரு கோபத்தை பார்க்க முடியலையே. இப்ப வந்து 2013-14 தேர்தலுக்கு முன்னாடி, 14 வருஷத்துல நடந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. சிஏஜி ஆடிட்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஆராசா, கனிமொழி உள்ளிட்டவர்களை எல்லாம் குற்றம் சாட்டி எவ்வளவு பெரிய பிரச்சாரம் நடந்தது. விலைவாசி உயருக்கு எதிராக சிலிண்டரை தட்டிக்கிட்டு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு ரோட்டில் கிடந்து போராட்டம் நடத்தினாரு ஸ்மிருதி இரானி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள். மக்கள் வந்து பெரிய கோபம், ஐயோ பெட்ரோல் விலை 70 ரூபாய் ஆயிருச்சுன்னு கோபப்பட்டாங்க. 100 ரூபாய்க்கு எந்த விதமான கோபம் இல்லாம பெட்ரோல் போட்டு தானே போறாங்க இன்னைக்கு. அப்ப மக்களுடைய வாழ்க்கை தர உயர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? கோபத்தோட மக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோபம் இருக்குது. கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அதுதான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு தினசரி கூலி தொழிலாளி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்னன்னா வேஜ் லேபர், எந்த விதமான சம்பளம் வேலை வந்து உத்தரவாதம் இல்லாத தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 93% தொழிலாளர்கள் வேலை உத்தரவாதம் இல்லாதவர்கள். நீங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரா இருக்கலாம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா வேலையை விட்டு தூக்கி போயிட்டு இருப்பான், எந்த இதுவும் உத்தரவாதம் கிடையாது. ஒரு கட்டுமான தொழிலாளி மாதிரி தான் ஒரு கணிப்பொறி தொழிலாளி வேலை செய்யறார்கள். எல்லாமே அத்துக்கூலி, ஒப்பந்த தொழிலாளர், ஒரு பணி நிரந்தரம் என்ற மெத்தடே கிடையாது. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா தினசரி அவங்களுடைய பொருளாதார பாட்டு வேலைகளுக்காக குடும்ப செலவுக்காக ஓட வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நின்று அரசியல் பேசக்கூடிய இடத்துல மக்கள் இல்லை என்பதை ஒரு பார்க்கணும். ஆனால் இதையெல்லாம் பலன் பெற்றக்கூடிய செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பேசணும்னு வேண்டிய செக்ஷன் இருக்குல்ல, அது அமைதியா இருக்கு. யார் அது? நீங்க இப்போதான் நான் கேட்கிறேன். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம வந்து கேள்வி எழுப்புறோம், இந்த தேர்தல் பத்திரம் கூடாதுன்றோம், அதுக்கடுத்து வழக்கு போடுறோம். தீர்ப்பு வந்த உடனே எல்லா பத்திரிகைகளும் என்ன எழுதுறான் தெரியுமா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு போட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தல் பத்திரம் மூலம் இவ்வளவு பணம் வாங்கிட்டு சொல்லிட்டு தினத்தந்திலிருந்து தமிழிலிருந்து எல்லா பத்திரிகையும் எழுதுறாங்க. 1 ரூபாய் பணம் வாங்காத கட்சிய எல்லா கட்சியோட சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பணம் வாங்கன்னு சொல்லிட்டு அபாண்டமாக தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் பத்திரிகை உட்பட பல பத்திரிகை எழுதுறாங்க. ஏன் நான் கேட்கிறேன், உங்களுக்கு நேர்மை இல்லையா?
உண்மையிலேயே பத்திரிகையில் நேர்மை இருந்ததுன்னா எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட கேஸ் போட்டவனே சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நீ எப்படி எந்த நியாயத்தை வச்சு எழுதுறீங்க? இன்னொரு படிப்பை கேட்கிறேன். அன்றைய தினம் தமிழ்நாட்டுல கேள்வி விவாதம் நடக்கல, டிவில டிபேட்ல. அந்த டிபேட்ல சிபிஎம் கட்சிக்காரங்க ரெப்ரசன்டேஷன் இருந்தா, வழக்கு போட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க நல்லது செய்கிறவர்களை, அதற்காக நேர்மையாக நின்று உரத்த குரல் எழுப்பவர்களை நீங்கள் காண்பிக்க மாட்டீர்கள், பேச மாட்டீர்கள். எல்லாரும் மாதிரி நீங்களும் ஒண்ணுதான், 10ஓடு நீங்களும் ஒண்ணுன்னு காமிச்சிட்டுனா யார் போராட வருவாங்க? யார் குரல் கொடுப்பாங்க? குரல் கொடுத்தா என்னப்பா கிடைச்சிட போகுது? ஒன்னும் கிடைக்காது, அடியோதான் கிடைக்கும், ஒரு நல்ல பேரோட வராது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அந்த சூழலை கலைத்து போட வேணாமா? நிறைய ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. இப்ப தமிழ்நாட்டுல கூட பல பேர் இருக்கிறாங்க, தேசிய அளவுல பல பேர் இருக்கிறாங்க. 2014 முன்னாடி அண்ணா ஹசாரே தலைமையில ஒரு பெரிய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு ஒண்ணு உருவானது. அதனுடைய விளைவு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. ஆனா அதற்கு அவங்க பொறுப்பேற்றுக்கல. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்க காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விளக்கப்படுகிறது. அடுத்து பவருக்கு வரப்போற இடத்துல யார் இருக்கானா சிபிஐ சிபிஎம் இல்ல, கண்டிப்பா பிஜேபி தான் வருது. அப்ப அது தெரிஞ்சே அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக பிஜேபி வெற்றி பெறுகிறது. அப்ப இதோட பொறுப்பாளர் யாரு? இந்த 10 வருஷ பாஜக ஆட்சிக்கு பொறுப்பாளி யாரு? கட்டாயம் பாத்தீங்கன்னா இது இந்திய சமூக அமைப்புல தேர்தல் களம் என்பது சமதளத்துல இல்ல. தேர்தல் முறையில மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. என்ன பிரச்சனை இருக்கு இப்ப இருக்கிற தேர்தல் முறையில? தேர்தல் பாத்தீங்கன்னா நாம விகிதாச்சார பதிவு கேட்கிறோம். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பதிவு பண்ணுச்சுன்னா 100 வாக்கு பதிவுப்படுதுல 28 வாக்கு வாங்குறவரு ஜெயிக்கிறார், 27 வாக்கு வாங்குறாரு தோக்குறாரு. இப்ப மோடி என்ன பண்றாருன்னா, மோடி கட்சியே இன்னைக்கு பிஜேபி கட்சியே 100க்கு அவங்க பாஸ் ஆனது 33-34% தான். 37 மீதி எவ்வளவு பேர் போட்டு போடல? 63 பேர் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் 33% வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துல தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி இருக்குது. இது என்ன தேர்தல் முறை இது? அப்ப அந்த 67% மக்கள் பாஜக எதிராக வாக்களிக்கும் போது அங்க நாடாளுமன்றத்தில் வரும்போது எவ்வளவு சதவீதம் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற சட்டமன்ற பிரதிநிதித்துவம் ஒதுக்கப்பட்டதுன்னா அது சமதளமான ஒரு இதுவா இருக்கும். இது நாங்க சொல்லக்கூடிய முன்மொழிவு. பல கட்சிகள் பல கருத்து இது குறித்து எல்லாம் விவாதம் நடத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கு. பட் இவங்க காங்கிரஸ் எதிர்த்து பிஜேபி வரும்போது என்னன்னா, ஒரு விஷயம் ஒரு பெரிய அளவுக்கு திட்டமிட்டாங்க. 2 வேலை பண்ணாங்க. ஒன்று, காங்கிரஸ் கட்சியோட தோல்வி மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற இடம் இடத்தை குறைக்க வேண்டும் என்ற சதி வேலையும் அதோடு இணைந்திருந்தது. இப்படி நீங்க இப்ப முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட்ல இடதுசாரிகள் மிக பலம் பொருந்திய ஒரு நாடாளுமன்ற எண்ணிக்கை உறுப்பினர் இருந்தது. எனவே என்னன்னா, நீங்க இன்னைக்கு வந்திருக்கூடிய ஆர்டி ஆக்ட், தகவல் பெறும் உரிமை சட்டம், அது கம்யூனிஸ்டுகள் நிர்பந்தத்தால் வந்தது. ஆட்சியை கூட்டணி ஆட்சி அதான் நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கிறோம், எந்தெந்த சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு. அதே மாதிரி கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை உத்தரவாத சட்டம், அதை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய விவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி அறிவுஜீவிகள் எல்லாரும் அதை டைட் பண்ணி அதை 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்க வைத்தோம். அப்ப அந்த யூபிஏ அரசாங்கம் அரசாங்கத்தை குறைஞ்சபட்சமாக மக்களுடைய கருத்தை நிர்பந்தப்படுத்தி அமுல்படுத்த முடிஞ்சது. எனவே என்ன பண்றான்னு சொன்னா, இன்றைக்கு இந்தியாவில் பெரும் முதலாளிகளும் பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய சக்திகள் இன்னைக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் மேற்கு வங்கத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு கிடையாது. நீங்க கேரளாவில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், தமிழ்நாட்டில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர். ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னைக்கு சிபிஎம் கட்சிக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர் தான். இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டே தேசிய அரசுல மார்க்சிஸ்ட் கட்சி வேற மகத்தான பங்களிக்கிறது. அப்படின்னா என்ன முடிவு பண்றாங்கன்னா, கார்பரேட் நிறுவனங்கள் இந்த எலெக்ஷன் அவங்க திட்டம் பெறான், தான் கொள்ளையடிக்கணும் இந்தியாவோட வளத்தை சூறையாடணும். அப்ப நம்ம இந்த வளத்தை சூறையாடணும். இந்திய நாட்டு மக்கள் ஒரு நல்ல கணிசமான பிசிக்கல் லேபர் கைங்க. நீங்க இளையர் 55% ஆட்கள் நல்ல பவர்ஃபுல்லான இளமை இருக்குது இந்தியாவில். அப்ப இந்த இளம் உழைப்பு சுரண்டணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கேற்ற ஒரு கட்சி தேவைப்படுது. அப்ப அவன் என்ன பண்றான், பிஜேபி அவன் ப்ரொமோட் பண்றாங்க. அந்த பிஜேபி ப்ரொமோட் பண்ணுவதற்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சது. அது நிறைய பேர் ஆதாரப்பூர்வமாக நிரூபி இருக்கிறார்கள், இன்னமும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த முழுக்க பிஜேபி முன்னாடி நிக்க வைப்பதுன்னா, சமகாலத்தில் தான் சுரண்டுவதற்கு ஏற்ற ஒரு அடியால் ஆட்சிக்கு வர வேண்டும், அதை சார்ந்த ஒரு கட்சி வரன்றதுக்காக அந்த ஒரு பெரிய குப்பணி தான் இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு வந்திருக்கின்றது. இதுக்கு பல நபர்கள், ஊழல் ஒழிப்பு பேசக்கூடிய நபர்கள்லாம் அதுல பங்களித்திருக்கின்றார். இப்ப என்னோட கேள்வி அதான், நீ காங்கிரஸ் கட்சி ஊழலை பத்தி அவ்வளவு பேசணும் இல்லப்பா, மத்த கட்சியோட ஊழலை பத்தி பேசுனீங்கல்ல, அண்ணா ஹசாரே மத்த வகையறாக்கள் எல்லாம் கூடலாம் இருந்தல்ல, நீங்க எல்லாம் இப்ப சொல்லுங்கப்பா. உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீ தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு சொல்லிச்சு. செல்லாது சொல்லிட்டு மட்டுமல்ல, நீ மார்ச் மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த தேர்தல் பத்திரங்களை
ஒரே ஒரு அத்தாரிட்டி கொடுக்கறது. இப்போ வந்து இந்திரகுமார் என்ற நபர்னா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால போயிட்டு 1 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்குவீங்க, வாங்கிட்டு கட்சிக்கு எதுவுமே கொடுத்துருவீங்க. யார் 1 கோடி ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு கணக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதிகாரப்பூர்வமா இருக்கும். இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது, உங்ககிட்ட எவெல்லாம் வந்து காசு கொடுத்தோம்னா அவன் பேர்லாம் எனக்கு சொல்லு, அந்த பேரை எலெக்ஷன் கமிஷன் நீ வந்து இணையத்துல வெளியிடுறான்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஊழல் ஒழிப்புன்னு பேசக்கூடியவர்கள், நேர்மை நியாயம் பேசக்கூடியவர்கள், அந்த நபர் என்ன கேட்கறன்னு சொன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே நீ ஒட்டுமொத்த பேரையும் வெளியிடுறியா, வெளியிட்டு உடனடியாக தேர்தல் ஆணையமே இது வந்து இணையத்துல பகிரங்கமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுன்னா உண்மையின் நேர்மையானவர்கள். ஏன் நடக்கல? ஏன் நடக்காதுன்னா, ஏன்னா நீ முழுக்க முழுக்க பாதி சங்கியா இருக்கிற. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன இருக்குன்னா, முழுக்க வந்து இந்த பாஜக சொல்லக்கூடிய இந்து மயப்படுத்துறாங்கல்ல. ஒரு இந்துக்கள் என்ன சொல்றான், ஒரு உயர் சாதியில் இருக்கக்கூடிய நமக்கான கட்சியா பிஜேபி கட்சி, உனக்கு என்ன கட்சி? உயர் சாதி, நீ ஒரு உயர் சாதியில பிறந்தனால பிஜேபி உனக்கான கட்சியா இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? உனக்கு உன் பிள்ளைக்கு அடுத்து வேலை கிடைக்குமா? உனக்கான நீ வந்து ஒரு பிரிவிலேஜ் கம்யூனிட்டியில பிறந்தனாலேயே நீ வந்து ஏன் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண கேட்கறேன். இன்னைக்கு அதே பிரிவிலேஜ் கம்யூனிட்டில பிறந்திருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவன்னு இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அமைதியான ஒரு சூழல வாழணும்னா தமிழ்நாடுல தான் வாழ முடியுது. நீ உத்தரப்பிரதேசல கலவரம் அடிக்குது, எந்த பொண்ணு வெளியே போயிட்டு வந்தா என்ன பாலியல் பலாத்காரம் பண்ண முடியுன்ற ஒரு அயோக்கியத்தனமான சூழல் வந்து பிஜேபி ஆகக்கூடிய மாநிலத்தில் இருக்கிற. நீங்க கம்பேரிட்டிவ்ல பாருங்க, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் பாருங்க, ஒரு ஜனநாயக காற்று உங்களால சுவாசிக்க முடியுது இல்ல, இண்டஸ்ட்ரி வருது இல்ல, பிசினஸ் நடக்குது இல்ல, வியாபாரம் நடக்குது இல்ல, வேலை வாய்ப்பு நடக்குது இல்ல, தொழில் அமைதி இருக்குல்ல. தொழில் அமைதியும் சமூக அமைதியும் எப்போ நிற்கும்? ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் இருக்கும்போது. கொள்கை ரீதியாக அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் பாஜக வந்து தொழில் அமைதியை சீர்குலைக்குது. சிறு குறு தொழிலாளர் நாசமா போய் கிடக்கலாம். அப்புறம் எப்படி இந்தியாவோட பொருளாதாரம் வளருது? இந்தியா பொருளாதாரம் வளருது என்பது வந்து பொருளாதாரம் வளர்ந்திருக்கு. யாருடைய பொருளாதாரம் வந்திருக்கு? பொருளாதாரம் வளர்ந்திருக்கு பிஜேபி சொல்றது பேப்பர்ல இருக்கு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்த வருமான வரி இருக்கு வந்த வரவல அடித்தட்டில் இருக்கிற 50% மக்கள் கொடுத்திருக்கிற வரி பணம் வந்து 74.6%. எவ்வளவு? 74.6% யார் கொடுத்திருக்கா? ஒட்டுமொத்த மக்கள் தொகையில அடித்தட்டுல இருக்கிற 50%. உயர்தட்டுல இருக்கிற 10% மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரியை பார்த்தா 4-5%, இல்ல 5-6%. ஒரு 6%க்குமான வரி தான் வந்து என்ன உயர்தட்டுல இருக்கிற 10% மக்கள் கட்டுறாங்க. இந்திய நாட்டு பொருளாதாரத்தையே தாங்கிட்டு இருக்கிற பார்த்தோம்னா அடித்தட்டுல இருக்கிற நடுத்தட்டுல இருக்க மக்கள் தான் இந்த பொருளாதாரம் தாங்கணும். ஆனா கார்பரேட் வரி பாருங்க, அதே அரசாங்கம் உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு மறைமுகமா வரி போட்டு சூறையாடுது. ஆனால் அதே பணக்காரருக்கு கார்பரேட் வரியை வந்து பார்த்தோம்னா 38%-லிருந்து 22% குறைச்சிருக்கு. ஒரு சதம் என்பது 50,000 கோடி ரூபாய். இது அபிஷியல் ரிப்போர்ட். நீ அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கிறான், பணக்காரங்க இப்ப 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் நம்ம இருக்கும் போது 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு தெருவுல ஒரு 5 பேர் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு வளமாயிட்டான், 95 பேர் சோத்துக்கே வழியிலாம இருக்கிறான். அப்ப அது வளர்ச்சியா? உன் தலை மட்டும் வீங்கிட்டே இருக்குதுன்னா வளர்ச்சியா? அது நோய். அது கை மட்டும் வீங்கிட்டு இருந்தா அதுனா வளர்ச்சியா? அது நோய் தானே. அது உடம்புல எல்லா பாகமும் தானே வளரணும். அது அப்போ உடம்புல எல்லா பாகம் வளராம தலையை மட்டும் வளர்த்துட்டு போவோம், மூக்கை மட்டும் இழுத்துட்டு போவோம்னு சொன்னா அது வளர்ச்சி? அந்த வளர்ச்சி தான் வளர்ச்சின்றான் பிஜேபிக்காரன். அதான் அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட் வைஸ் பேசக்கூடிய விஷயங்கள். இல்ல, இந்தியாவுடைய வருமானம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி 17%, கார்பரேட் டாக்ஸ் 15%, பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் 34%. அதாவது இந்தியாவுடைய வருமானத்துல 34% கடன் மூலமாக வருகிறது. ₹1 எங்க இருந்து வருதுன்னா, ₹1 34 பைசா கடன்ல இருந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்ல பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இதுக்கும் பன்னாட்டு முதலீடுகள் வந்து தேர்தல் கட்சிகளுக்கு செய்யலாம் அப்படின்றதற்கு ஏதாவது தொடர்பு? அதாவது இந்த 34% கடன் வெளில இருந்து வருதுன்றீங்களா, இதுதான் பஸ் உலக அரசியலுடைய அடிப்படை. உலக அரசியல்ல ஆட்டுவிக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய சில நிறுவனங்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்தியா போன்ற நாடுகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க பல நாடுகள் கடன்காராக்கி வைக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அவன் முதலீடு போறான் சும்மா முதலீடு போடுவானா, அவன் சுரண்டணும், அவன் லாபம் சம்பாதிக்கணும். எனவேதான் இன்வெஸ்ட்மெண்ட் வெளில இருந்து வருதுன்னா அது முழுக்க முழுக்க இந்திய நாட்டின் வளங்களை சூறையாடுவதற்காக வருது. இந்த வளங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வளர்ந்துவதற்காக வருகிறது. இது வந்து இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா நாடுகளும் அங்க இருக்கிற தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் அதை எடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா வெளிநாட்டு நிறுவனம் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ற வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வர வேணாம்னு சொல்ல, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனா எதுக்கு தேவை, ஏன் தேவை? சிப்ஸ் வாங்குறதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? நம்ம ஊர்ல சிப்ஸ் பண்ண முடியாதா? நீ ஒரு அடிப்படையான கனரக இயந்திரம், நம்ம கிட்ட ஒரு டெக்னாலஜி இல்ல, அந்த டெக்னாலஜில ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னா பாப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம கண்டிஷன் போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு நீ என்ன இந்த கண்டிஷன் சொல்லிட்டு அந்த அவனுக்கும் லாபம் வரணும்,
நம்மளும் வந்து கண்டிஷன் போடணும். இதுதான் அடிப்படையா இருக்கு. இப்ப என்ன சொல்றேன்னா, நீ என் வீட்டுக்கு வரீங்க, வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் டீ கொடுத்தா பரவாயில்ல, பாப்பா நீ வீட்டுக்கு வர நீட்டா வீட்டுல போயிட்டு அவன் வீட்டுல என்ன இருக்கு நீயே சோத்த போய் தின்ட்டு நீ வெளியே போலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அந்த மாதிரி இல்லவா இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இவங்க அனுமதி பெற்றிருக்காங்க. அதனாலதான் 34 நீங்க சொல்ற சதவீதம்னா வெளிநாட்டு நிறுவனம். இது வந்து இது தேசபக்தியா? இப்ப நான் கேட்கிறேன், பிஜேபி தேசபக்தி கட்சி தேசபக்தி கட்சின்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே, எவ்வளவு சதவீதமான பணம் வெளிநாட்டு நிறுவனங்கிட்ட கடன் வாங்கி இந்திய நாட்டு பொருளாதார நாசமாயிருக்குன்னு பாருங்க. அதனாலதான் நம்ம கோயம்புத்தூருடைய நீங்க தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய 52 எஸ்டேட்லாம் போய் பாருங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அத்தனை பேரும் கதறாங்க. இந்திய நாட்டுடைய பொருளாதார அடிப்படை என்னன்னா சிறு குறு தொழில் தாங்க. அது சிறு குறு தொழிலாளி, சிறு குறு விவசாயி, இதுதான் நமக்கு பேஸ். அவங்களுக்கு எல்லாம் நான் கடன் கொடுக்குறேன்றாரு நிர்மலா. அவங்களாம் அவர்தான் கேட்டார, ஒருத்தர் நிர்மலா சீதாராமன் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டார், வாய் மூட்டு போயிட்டாங்க. அக்கா தான் அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்ல, அதனால காசு கொடுக்க முடியல. நீங்க வந்து சிபில் ஸ்கோர் யார் தீர்மானிக்கிறா? நீங்க வந்து சிபில் ஸ்கோர் வரதுக்கு எனக்கு என்ன வருமானம் இருக்கு? நான் கட்டல. இப்போ நீங்க பொருளாதாரத்துக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1.5 நபருக்கு வேலை கொடுத்துடலாம், 1 ஆளுக்கு வேலை கொடுத்துடலாம். இதுதான் அடிப்படை. ஆனா கார்பரேட் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட 1/2 ஆளுக்கு வேலை கொடுக்க முடியாது. இதான். அப்ப நீங்க வந்து இந்திய பொருளாதார கட்டமைப்புக்கு நீங்க ஸ்மால் ஸ்கேல்ஸ் முழுக்க பருத்தி இருக்குது, நீங்க சின்ன சின்ன ஆலைகள் இருக்கு, அவங்க கிட்ட ஜாப் ஆர்டர் இல்லையா, ஜாப் ஆர்டர் எடுக்கல, முழுக்க நீ வெளிநாட்டுல இருந்து துணி இறக்குமதி பண்ணிட்ட, பங்களாதேஷ்ல இருந்து எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டு, அப்ப இங்க என்ன பண்ணுவான்? துணி வைக்கிறக்கூடிய ஆளு எந்த வேலையும் கிடையாது. நீ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி சீப்பா கொண்டு வந்தா என்ன ஆகும்? இப்ப பூண்டு விலை 450 ரூபாய் ஆச்சு. பூண்டு விவசாயி போய் கேளுங்க, விலை 400 ரூபாய்க்கு மேல பூண்டு விலை போயிடுச்சு. பூண்டு உற்பத்தி பண்ண விவசாயி ஒரு 50 பேர் போயிட்டு எடுங்க, அவன் நாசமா கிடப்பான இந்த விவசாயம் எல்லாம், துட்டே வரலன்னுவான். நம்ம ரசம் வைக்கிறதுக்கு பூண்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு துட்டு பூண்டு விலை ஏறிச்சு, நம்ம புலம்புறோம். சரி, உற்பத்தி பண்ண ஆளாச்சே. இப்ப இட்லி மாவு விற்கிறாங்க, இட்லி மாவு விற்கிற ஆளுக்கு வந்து காசு அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு போனா நல்லது. இல்ல இட்லி மாவை கம்மியா வாங்கி நம்ம இட்லி சுட்டா நம்ம லாபம் வரணும். ஒண்ணு உற்பத்தி பண்ற ஆளுக்கு லாபம் வரணும், இல்ல வாங்குற ஆளுக்கு லாபம் வரணும். இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றவங்க இப்ப டெல்லியை போட்டு முற்றுகையிட்டு வச்சுக்கிறாங்க. டோட்டலா வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு அடி தட்டி துப்பாக்கி சூடு சாவுன்னு போயிட்டு இருக்கு. ஏன் போய் முற்றுகையிடுறாங்கன்னா, உற்பத்தி பண்ணவன் சாவறான், வாங்குறவனும் சாவறான், நடுவுல இருக்கிற புரோக்கரா இருக்கிற கார்பரேட் நிறுவனம் லாபத்தை சம்பாதிக்கிறான். நாங்க எம்.எஸ். சாமிநாதனுக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்கோம், நீங்க பாட்டுக்கு போராடினீங்கன்னா அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்தாம என்ன பண்ணுவோம்? கிழிச்சிங்க அவனுங்க. அதாவது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க பாரத ரத்னா என்ன அவார்டு கொடுக்கறதுல எப்படி இருக்காங்க பாருங்க பிஜேபி கட்சிக்காரர். நம்ம எல்லாம் புரிஞ்சு நம்ம சமூகத்துல இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்ட பீகார்ல இருக்கிற கற்பூரி தாக்கூருக்கு ஒரு பாரத ரத்னா அவார்டு. அடுத்த அவரை பாராட்டுற அடுத்த 2வது நாள் பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அமுல்படுத்த விபி சிங் அரசாங்கத்தை கலைப்பதற்காக உயர் சாதி மாணவர்கள் தலையில பெட்ரோல் ஊத்தி போராட்டம் பண்ணி சாவுங்கன்னு தூண்டி விட்ட அத்வானிக்கு ஒரு பாரத ரத்னா பார்சல். இந்த சைடு வாங்க, எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு அவார்டு, சவரன் சிங் அவார்டு. எம்.எஸ். சுவாமிநாதன் என்ன சொல்றாரு? உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் லாபம் அடையினா நீ அதுல இருந்து கூடுதலாக 50% வைத்து விலை நிர்ணயம் செய்தவர் எம்.எஸ். சுவாமிநாதன். அந்த சிங் இருக்காரு, அவரு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூபி முழுக்க வலுவான விவசாய இயக்கம் நடத்தின நபர் அவரு. இவங்க 2 பேருக்கும் அவார்டு கொடுத்துறாரு. அவன் 2 பேர் பரிந்துரை அமுல்படுத்துன்னு சொல்லிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி தேர்தல சொல்லிச்சு. ஆனா உச்ச நீதிமன்றத்துல கேள்வி கேட்டானுங்க. என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? ஏன்பா எம்.எஸ். சுவாமிநாதன் நான் அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அபிடேவிட்ல எழுதிய கட்சி பிஜேபி கட்சி. அதாவது வந்து என்னன்னா, எவ்வளவு ஒரு கேவலமா இருக்காங்கன்னா, வாக்கு அரசியல ஜெயிப்பதற்கா எல்லா பொய்களும் பேசக்கூடிய கட்சி பிஜேபி. அதனாலதான் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு அவார்டு கொடுத்தது கஷ்டம் கிடையாது. ஒரு ஆளுக்கு பாரத ரத்னா கொடுக்கல, அவரை குறைஞ்சு போட போறாருன்னா அதனால ஒரு பெருசா வரப்போறதில்ல. ஆனா கோடிக்கணக்கான விவசாயிகளோட உயிரை சுரண்டது மூலமாக கார்பரேட்டில் கால கழுவிட முடியும் இல்லையா? அதுல பிஜேபி சந்தோஷம் பண்றாங்க. இப்ப இது எல்லாமே அன்கான்ஸ்டிடியூஷனல் தெரியுது. அன்கான்ஸ்டிடியூஷனலா ஒரு அரசு 5 வருஷம் வேலை பார்த்துருக்கு. ஆனா அதை பத்தி கேள்வி கேட்க தேவையில்லையா? அவங்களுக்கு தண்டனை எல்லாம் தேவையில்லையா? இப்ப ரத யாத்திரை நடத்துறாரு, நடந்து போச்சு, கோயிலை கட்டிக்கிங்க, அத்வானிக்கு தண்டனை எல்லாம் பத்தி பேச மாட்டோம். 5 வருஷம் அன்கான்ஸ்டிடியூஷனலா ஒரு எலக்ட்ரல் பாண்டுல காசு வாங்கிட்டாங்க, ஆட்சி நடத்திட்டாங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல், அவ்வளவுதான். தண்டனை அது வேற வழக்குன்றாங்க. இது எப்படி? இந்த முக்கியமான கேள்வியை நான் பாக்குறேன். இந்த கேள்வியை நாம் வந்து ரொம்ப சீரியஸா முகம் கொடுத்து நாம் பல பேர் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ 5 மாநில தேர்தல்கள் நடந்தது. அதுல இப்ப மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்லாம் கட்டாயம் வந்து பிஜேபி தோற்க வேண்டிய ஒரு கட்சி தான். ஆனா அவங்க ஆட்சியில வந்திருக்காங்க, தொடர்றாங்க. எப்படி நடந்தது இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியதா நினைக்கிறேன். எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுல. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நீங்க கூட கேட்கக்கூடிய கேள்வியா நான் எடுத்துக்கொண்டு பேசுறேன்.
முதலாவதாக பாஜக என்ற கட்சி என்ன செய்யறாங்கன்னா இந்துத்துவா என்னக்கூடிய கருத்தோட்டத்தை வலுவாக அவர்கள் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை அறுவடை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அறுவடை செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு மதத்தின் அடிப்படையில ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன். இப்ப ராமருக்கு அவங்க ஏன் கோவில் கட்டணும்? இவரு மோடியா ராமரை காப்பாற்றணும். ராமர் ஆண்டாண்டு காலமாகிறாரு. நம்ம ஊர்ல ராமாயணம் புக்கே படிக்க மாட்டாங்க. ராமாயண கதை கேட்டா டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே கேள்விங்க, அப்ப ராமர் எத்தனை வருஷம் காட்டுக்கு போனாரு? 14 படிப்பே படிச்சு அந்த புக்கே படிக்கல. இதெல்லாம் கதை கேட்டு இந்த சமூகம் இருக்குது. அப்ப ராமர் இவர் என்ன பண்றாரு? பிஜேபிக்காரன் எதை வச்சா எல்லாரையும் அணித்தட்ட முடியும்னு சொல்லிட்டு ராமரை வச்சு நான் இந்துக்களுக்கான கட்சின்றதை காண்பித்து இந்து மக்களுடைய மத உணர்வுகளை அரசியல் ரீதியாக மொபிலைஸ் பண்ண பாக்குறாங்க. அதில் ஓரளவுக்கு வெற்றியடையும் அடைஞ்சிருக்கிறார்கள். வட மாநில பகுதியில் பல இடங்கள்ல அவங்க வெற்றி அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இது எப்படி எதிர்கொள்ள போறோம்? இதை சரியான வகையில எதிர்கொள்வதுதான் அடிப்படை. இதை எதிர்கொள்வதில் தப்பும் நடக்குது, தவறும் நடக்குது. பல இடங்கள் காங்கிரஸ் தப்பு பண்ணுது. மத்திய பிரதேசம் பண்றாங்க, நீ மட்டும் தான் ராமர் இருக்க முடியும், நானே ராமர் கோயில் கட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் எங்க ராமர்னு சொல்லிட்டு அவரு சொல்லக்கூடிய அதே எந்த வடிவில் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு பையன் வாடா வாடா வாடான்னு கூடுவான், டே போவாதரா கிட்னி எடுத்துவான்டா கிட்னி எடுத்துவான். இதே மாதிரி சொல்ற இடத்துல இவன் காங்கிரஸ்காரன் பாதி பேர் ஓடனான். இவன் சாஃப்ட் சங்கியா இருந்தா நம்ம பிஜேபி எதிர முடியுன்றாங்க. சாஃப்ட் சங்கி இல்ல, சங்கில சாஃப்டும் கிடையாது, ஹார்டும் கிடையாது. சங்கினா சங்கிதான். அப்பனா அதே மாதிரி போறாங்க. அப்ப நம்மனா பாஜகவை எதிர்ப்பது என்பது சாஃப்ட் சங்கியா இருந்து எதிர்க்க முடியாது. மூன்றாவது விஷயம், பாஜக என்ன செய்யறாங்க, நம்மளே ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறோம். இந்தியா முழுக்க, ஏன் தமிழ்நாட்டில் இருந்தாங்க சப்காஸ்ட், அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு சாதிகளை அவங்க உங்களுக்கான ஆள் நான் சொல்லிட்டு அணிதிரட்ட பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தா நாடார் சமூகத்துல இருக்கவங்கள நான் தான் நாடார் சமூகத்தின் பிரதின்னு சொல்லிட்டு ஒரு நபரை தலைவராக்கி நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் கவுண்டர் சமூகத்துல ஒரு வேலை பண்றாங்க, பல்லர் சமூகத்துல பண்றாங்க, பறையர் சமூகத்துல இருந்து ஒரு பண்றாங்க. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சப்காஸ்ட்ல போயிட்டு அனலிஸ்ட் அவங்கள அணிதிரட்டுறாங்க. அப்போ அந்தந்த சாதிகளை அவர்களை நான் உங்களுக்கான கட்சி, நான் உங்களால இது பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரதிநிதிப்படுத்த சொல்லக்கூடிய சப்காஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்கதான் போஸ்டிங் கொடுக்குறாங்களே கட்சியில. போஸ்டிங் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எத்தனை பேருக்கு நிலம் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. நீ ஒரு ஆள் கொடுத்தாலும் ஒரு ஆள் நல்லா இருந்தா போதுமா? ஊரே நாசமா போகுமா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பகுத்தறிவு, ஜனநாயகம், சமூக சமத்துவம் என்ற அடிப்படையில் இந்திய நாட்டு மக்கள் உயர வேண்டியதை அப்படிலாம் உயராதீங்க, இன்னும் 1000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க மாதிரி அடையாளத்துல போய் இருங்க, உனக்கு எதிரியா அந்த ஜாதியை இந்த மாதிரி சப்காஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை பிஜேபி வலுவா செஞ்சுட்டு இருக்கு. இதோட சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கார்பரேட்டுகள் கூப்பிட்டு சொல்றாங்க, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா நிறுவனம் பார்த்து, எப்பா நீ இந்தியாவுக்குவா, எவ்வளோனா கொள்ளையடிச்சுட்டு போப்பா, நான் எங்க வேணாலும் கையெழுத்து போறேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இந்தியாவில் இருக்கிற அதானி அம்பானி எங்க வேணாலும் திருடு கொள்ளையடி, நான் உனக்கு பண்றேன். ஒன்னு இவன் என்ன பண்றான், இந்த பெரும் முதலாளிகள்லாம் எனக்காக வேலை செய்யக்கூடிய மோடிக்கு நான் துட்டு தர்றான்னு சொல்லி அவன் துட்டு கொடு. இதுதான் பிஜேபி பண்ணக்கூடிய கேம். அப்ப இந்த கேமை எப்படி எதிர்க்கணும்னா, இதற்கு மாற்று கருத்தியலோடு எதிர்க்கணும். ஒன்று, மதம் என்பது அரசியலில் எனக்கு கலக்கக்கூடாது. நீ சொல்லக்கூடிய மதம் சார்ந்த அரசியல் ராமரை நீ காப்பாத்த, ராமரை வச்சு நீ என்ன பண்ற, அதாவது ராமரை மோடி காப்பாத்தவில்லை, உன்னை காப்பாற்றுவதற்காக ராமரை முன்னிறுத்துகிறாய். கடவுள் வழிபாடு என்பது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட உரிமை. அவரவர்களுக்கு விருப்பமான கடவுள்களை வழிபடலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எல்லா இடத்துலயும் பார்த்தா மசூதிக்கும் கோயிலுக்குமான சண்டையா மாத்தி கொண்டே இருக்கிற, அதுல கலவரம் விடுது, கோயில் வீடுகள் இடிக்கப்படுது, அந்த மாதிரி ஒரு கலவரம் கொண்டு போறாங்க. அப்ப மக்கள் மத்தியில மக்கள் ஒற்றுமை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகள் இருக்கு. ஜனநாயகத்தை விரும்புவது. ரெண்டாவது, இந்த கார்பரேட் பன்னாட்டு நிறுவனத்துக்கு எதிராக உரத்து பேசணும். ராகுல் காந்தியே பேசுறாரு பாருங்க, எனக்கே சம்டைம்ஸ் ஆச்சரியமா இருக்கும். இப்ப பி சிதம்பரம் பேசுறாரு, அதானி அம்பானிக்கு எதிரான அரசு காங்கிரஸ், அது 2 பேருக்காக 2 பேர் ஆட்சி நடத்துறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட், வா ராஜா, இப்படிதான் நீங்க பேசணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்னன்னா, இந்த கார்பரேட் எதிர்ப்பு உறுதியான இடத்துல நிக்கணும். மூன்றாவதாக என்னன்னா, நீங்க கார்பரேட் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு வரும்போது ஜனநாயக ரீதியாக நம்மளும் செயல்படணும். பிஜேபி என்பது ஜனநாயக விரோத கட்சி, ஜனநாயக விரோத அமைப்பு முறை, சர்வாதிகார தன்மை உடையது. அப்போ ஒரு அரசியல் கட்சி எப்படின்னா ஜனநாயகரமா இருக்கணும், சமூகத்துல ஜனநாயகத்தை பேசணும், கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கணும், ஜனநாயக ரீதியா உரையாடல முன்னகர்த்தணும், அடித்தட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வேலை செய்யக்கூடிய நபருடைய கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் கட்சிகள் பேசணும். இந்த முறை உருவாகும் போதுதான் ஒரு திட்டத்துக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்கும் போதுதான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார். நீயும் மோசம் அவனும் மோசம்னா நான் எந்த மோசத்துல தேர்ந்தெடுக்குது இடத்துக்கு போயிடுவாங்க.
அந்த இடத்துல பிஜேபி நிறுத்திருக்கின்றது. அப்ப அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்க இடத்துல இருந்து வேற ஒரு தளத்துல வந்து நம்ம விளையாட்டை வந்து நடத்த வேண்டிய இருக்கின்றது. அதற்கு கூடுதல் பொறுப்பு வந்துன்னா அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கின்றது. பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை செய்யணும். நம்ம அதை வந்து என்னன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை உறுதியாக முன்னெடுத்து வருது என்பதுதான் இதுல நான் முக்கியமா பாக்குறேன். நிறைவா ஒரு கேள்வி, இப்ப இளைஞர்களுக்கு வந்து இதுல என்ன புதிய வாக்காளர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இந்த தடவையும் ஒரு 10% பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க, முதல்ல வாக்களிக்க போறவங்களா இருக்கிறாங்க. இப்ப அவங்கெல்லாம் வந்து இப்ப பெரும்பாலும் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய புரிதல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஐடி கம்பெனி தானே நம்ம வேலை கொடுக்குது, கார்பரேட் கம்பெனி தானே நம்மளுக்கு வேலை கொடுக்குது, நம்மளுக்கு நல்லா தானே சம்பளம் கொடுக்குறாங்க, இப்ப என்ன பிரச்சனை, ஏன் இவங்க இருக்கக்கூடாது, இவங்க எங்க எங்களை சுரண்டுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பட் அதே நேரத்தில் இளைஞர்களை நோக்கி அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் வந்து ஊழலை எதிர்க்கிறார், மதவாதத்தை எதிர்க்கிறார். இப்ப இந்த 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 சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம இங்க இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் அதே வேலையை நீங்க வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் வேலை செஞ்சீங்கன்னா 5ல் 1 பங்கு சம்பளம் தான் உங்களுக்கு சம்பளம். இப்ப இங்க இருந்து நான் கால் சென்டர்லாம் கேட்டேன், என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு என்ன வேலை செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டுல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்களாம். ரயில் நின்று அடுத்த ட்ரெயின் என்னன்னு கேட்கறா அவன் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுவான். சும்மா ஒரு ஊருக்கு பேர் சொன்னா, இப்ப டோக்கியோல இருக்கிறான், டோக்கியோல இருந்து ஃபோன் பண்ணி சார் அடுத்த ஸ்டேஷன் எங்க சார் வருதுன்னு கேட்டுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டேஷன் அடுத்த ட்ரெயின் இங்க வருதுன்னு சொல்றாங்கன்னா அந்த தகவல் யார் சொல்றாருன்னா ஹைதராபாத்ல இருந்து சொல்றாரு. டோக்கியோ ஸ்டேஷன்ல வழிகாட்டக்கூடிய வேலையை தான் ஹைதராபாத்ல இருந்து சொல்றாரு. ஒருத்தர் ஒரு அமெரிக்கால ஒருத்தர் அடுத்து டாக்டரை கூப்பிட்டு வந்து என்ன மாத்திரை என்ன சாப்பிடுன்னு சொன்னா உன்னோட மெடிசன் என்ன சொல்றக்கூடிய கால் மெட்ராஸ்ல இருக்கிறது சொல்றாரு. இந்த போன்ல வேலை செய்யக்கூடியது இது அதே வேலைய அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் செஞ்சாருன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய இளம் பெண்ணும் இளைஞர்களும் வாங்கக்கூடிய பணத்தை விட 8 மடங்கு அதிகமா சம்பளம் கொடுக்கணும். அவனுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்றதுனால இங்க குறைந்த வேலைக்கு நம்மள சீப் லேபர் உங்களுக்கு வந்து என்னன்னா இங்க வந்து குறைந்த ஊதியத்தை வந்து வைக்கிறதுக்காக தான் அந்த நிறுவனங்கள் வந்து இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த ஐடி தொழிலாளி சொல்றாங்க. ரெண்டாவது ஐடி வேலை பாரு சரிங்க, பல பேர் வந்து டென்ஷன்ல இருக்கிறாங்க. எல்லாமே நீ ஃபிட்டா இருக்கணும், பாடி மைண்ட். நீ ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு 45-50 வயசுக்கு முன்னாடி எத்தனை பேர் பாருங்க, நான் வந்து டைட்டில் பார்க்க போறேன் வேடிக்கை பார்ப்பேன், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் போவாங்க. ரத்தம் கொதிக்க இருக்கும் போது சுருண்டு தூக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் கேடுகட்ட சமூக அமைப்பு. வாழ்க்கை என்பது என்ன, நான் மனுஷன் ஒருத்தன் பிறந்த வாழ்றேன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் ரசிக்கணும். நான் உருவாக்கிய இந்த சமூகத்திலிருந்து பலன்களை பெற வேண்டும், நானும் கொடுக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். எதுவும் இல்லாம என் ரத்தத்தை உயர்த்துக்கு மட்டுமே ஒரு சிஸ்டம் தான் எப்படி நான் ஏத்துக்க முடியும்? சோ இந்த இடத்த வந்து இளைஞர்கள் ஏன் புரிய முடியலன்னா, வேலை டீம் மேனேஜர் இப்படி சொல்றான், அதை பேசுறான், அதுக்குள்ளே குரூப் செட் பண்றாங்க. அந்த குரூப்புக்கு இந்த குரூப் அவன் வாழ்க்கையில தெரியுமா, அவன் டீம் குரூப்புக்கு இந்த குரூப்புமான சண்டை, அந்த குரூப் அவ்வளவு ஒர்க் பண்ணிடுச்சு, நீ பண்ணல ப்ராஜெக்ட் அவன் முடிச்சுட்டான் நீ முடிச்சல. இவனுக்கு பிரச்சனை என்னன்னா சமூகத்தை பத்தி சிந்திக்கிறது இல்ல. அந்த டீமோட பிரச்சனை, இந்த டீமோட பிரச்சனை, பக்கத்து சீட்ல இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையிலேயே வாழ்நாள் ஓடி போற ஒரு இடத்துக்கு அவன் வந்து சமூகத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ அதுல இருந்து அவன் நினைக்கிறேன் யாராவது நம்ம வாழ்ந்துட்டு போவாங்க, நமக்கு வேற என்ன கஷ்டம், அந்த புரிதல் எனக்கு அவங்க அப்படி யோசிக்கிறது நான் புரித முடிகிறது. ஆனால் அதை மடைமாற்ற வேண்டிய இடம் தான் நம்முடைய இடம், நம்முடைய தேவை. நீங்க விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, விஜய் வந்து ஊழல் ஒழிப்பு பண்ணாரு. இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து விஜய் கட்சியினுடைய கருத்து என்ன? கரெக்டாக விஜய் பேசணும். ஆனா ஒரு சிலர் கேட்கறாங்க, இப்ப நம்ம வந்து இப்ப விஜய் பற்றி கேள்வி வரும் பொழுது இப்ப நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, எல்லாம் ஆடியன்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் விஜய் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ நான் ஏன் விஜய் நான் எதுவுமே கேட்கலங்க. அவர் வந்து எலெக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, சட்டமன்றத்தில் நிக்க போறாரு, அவரோட விருப்பம், அவரு கருத்து. பட் ஊழலை ஒழிக்கும் போது இப்போ வந்து அவர் தேர்தல்ல இப்போ வந்து சொல்லலாம்ல, இந்தியாவுடைய நாடாளுமன்ற உச்ச நீதிமன்றம் சரியாக சேர்ந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இவ்வளவு சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்து நம்ம பாராட்ட வேண்டாமா? அரசியல் கட்சிகளை பாராட்ட வேண்டியதில்லை. விஜய் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு வந்து நம்ம வந்து ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம், ஒரு சரியான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்குது, நம்ம பாராட்டுவோம். ஒரு அரசியல் கட்சிகள் வந்து என்னன்னா இந்த மாதிரியான பணம் பெறுவது வந்து ஒரு சட்டவிரோதம்னு சொல்லிட்டு வழிகாட்டி இருக்காங்க, அதை வரவேற்கிறோம். அதை சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அது நம்ம வந்து அவரை வந்து சீன்றதுலாம் கிடையாது. அது நம்ம வந்து ஒரு நட்பின் அடிப்படையில அவர் வந்து சொன்னாருன்னா அது வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இன்னும் நல்லா ரீச் ஆகும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி நடந்தது, இப்ப நாங்க வேலை செய்யறோம், நாங்க உண்டி குடிக்கிட்டு இருக்கோம், பல இடத்துல போய் டொனேஷன் வாங்குறோம், அந்த 10 ரூபாய் போட்டு 1000 கேள்வி கேட்பாங்க. இல்ல அது 1000 கேள்வி 10 ரூபா போறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000 கோடி கொடுக்குற அதானி கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாரு, அவர் எங்கள்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, 10 ரூபாயோ 50 ரூபாய் இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, மக்கள் காசு கொடுக்குறாங்க ஒரு கட்சிக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க அந்த கட்சிட்டு இருந்து எதிர்பார்க்கிறாங்க, எனக்காக இந்த கட்சி போராடணும், எனக்காக இந்த கட்சி குரல் கொடுக்கணும், ஏன் பிரச்சனையில இந்த கட்சி பேசணும், இதுதான் எதிர்பார்ப்பு. இது மக்கள் எதிர்பார்க்கும் பிரதிபலன்.
ஆனா அரசியல் கட்சிக்கு கார்பரேட் கொடுக்குற டொனேஷனுக்கு அவங்க பிரதிபலனா எதுவுமே எதிர்பார்க்கல, அவங்க ஜஸ்ட் சப்போர்ட் பண்றதுக்காக காசு கொடுக்குறாங்க, பிரதிபலன்னா எதிர்பார்க்கல அப்படின்னு அரசு சொல்லுது. இந்த ஒப்பீடு தான் சிம்பிள் விஷயம். இப்ப நாங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிராட்வேல வசூல் பண்ணோம். எங்க கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவரு நாங்களும் வந்து ரொம்ப தூரம் நடந்து உண்டி வசூல் பண்ணாரு. அப்போ ஒருத்தவங்க பணம் போட்டு அவங்க பிரச்சனை சொல்றாங்க, என் பிரச்சனை நீங்க இதை கேட்கணும், இதை பண்ணுன்றாங்க. ஒரு சிறு வியாபாரி சொல்றாரு, சில பேர் பரவாயில்லைங்க கம்யூனிஸ்ட் கட்சி நீங்களா இருக்கிறீங்க, நல்லது, நல்லா வேலை செய்யுங்க, இதுக்கு திருப்பி ஏங்க உண்டியை தூக்கிட்டு வாங்க, உங்களெல்லாம் ஏங்க நான் உண்டியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி உரிமையோட கேட்கறாங்க. என்னோட கேள்வினா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது நான் சரியாக வேலை செய்கிறேன்னா, சமூகத்துல என்னோட கட்சி சரியாக வேலை செய்கிறதா, மக்கள் என்னுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்கிறார்கள், அப்படிப்பட்ட விமர்சனமா நான் பாக்குறேன். சில பேர் விமர்சனம் பண்ணும்போது கவனத்துல எடுத்துப்போம், ஓ இந்த மாதிரி விஷயம் நம்ம கவனத்துல இருக்கணும், பாராட்டும் போது சந்தோஷமா இருக்கும், திட்டும் போது கொஞ்சம் வலிக்கும், இருந்தாலும் இதெல்லாம் அடிப்படைதான் சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்து போயிட்டு இருப்போம். இது வந்து நம்மளை நம்ம வந்து டியூன் ஆகிறதுக்கு இதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் நம்ம கட்சியை நம்ம தனி நபர்களை டியூன் பண்றாங்க, செதுக்குறாங்க. இது தேவைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், எங்க கட்சி நினைக்குது. பாஜக என்ன நினைக்குதுன்னா, நீங்களாம் என்ன டியூன் பண்ண தேவையில்ல, எங்களை யார் டியூன் பண்ணணும், அதானே டியூன் பண்ணணும், அம்பானி டியூன் பண்ணணும், கார்பரேட் நிறுவனம் டியூன் பண்ணணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மியூசிக்கு டான்ஸ் ஆடுன்றதுதான் பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துல போய் அவங்க நிக்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி மக்கள் மத்தியில போய் நிதி வசூலிக்கக்கூடிய முறையை வந்து என்னன்னா என்கரேஜ் பண்ணணும், மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தணும். எல்லா அரசியல் கட்சிகளும் இப்ப கேரளாவில் நாங்க ஒரு மெத்தட் பண்ணோம். எங்களுடைய மாநில அரசாங்கம் இருக்கின்றது, முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காரு, ஒட்டுமொத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு வாகனத்துல பஸ்ல ஏறி கண்ணூர் காசர்கோடு டு திருவனந்தபுரம் எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் நேர்ல போங்க, எல்லாரையும் இப்ப எல்லாருடைய கருத்து கேட்க போனாங்க. அப்போ அவங்க பல கருத்து சொல்றாங்க, சில பேர் விமர்சனம் பண்றாங்க, பாராட்டுறாங்க, கருத்தே சொல்லாத நபர் இருக்காங்க. ஆனா என்னன்னா, மக்கள் மத்தியில போயிட்டு மக்களிடமிருந்து காது கொடுத்து கேட்கணும்ன்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. இந்த ஜனநாயக வெளியை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கின்றது. அதுதான் நம்ம வந்து அடிப்படையா நினைக்கிறேன். சோ அதனால நான் விஜயை பார்த்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஜனநாயக வெளியை பாதுகாக்கக்கூடிய வேலையை நீங்க பேசணும், பேசுறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அப்ப கேள்வி கேட்பாங்க அரசியல் கட்சிகிட்ட, ஓட்டு போட நீ வந்து எனக்கு ஏன் 5000 ரூபாய் பணம் கொடுக்க வரீங்க வீட்டுக்கு, உங்களுக்கு யாரையா பணம் கொடுத்தா, உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் கொடுக்கும் போது கொதிக்கிறீங்களே, அந்த 5000 ரூபாய் 2000 ரூபாய் ஏன் உங்களுக்கு கொடுக்கணுன்ற கேள்வி நம்ம கேட்கறோம்னா, உங்களுக்கு யார் நிதி கொடுத்தா அப்படின்னு கேட்கணும். இப்படிப்பட்ட கேள்வி வந்தாதான் இது ஒரு சுயநலம் இருக்குது. எங்களை போன்ற கட்சிகளே தேர்தல் அரசியல் நிக்க முடியும், இல்லாட்டி நாங்கெல்லாம் தேர்தல் அரசியல் நிக்கவே முடியாது. 24/7 தெருவில் நின்று கத்தினாலும் தேர்தல் அரசியல நாங்க காணாம போயிடுவோம். ஏன்னா அந்த தேர்தல் அரசு வந்து இந்த மாதிரி கோடி கோடியா வசூல் பண்ணக்கூடிய கூட்டத்தின் மத்தியில கம்யூனிஸ்ட்ல எப்படி போய் நிக்க முடியும்? அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கணும், ஒரு நேர்மையான நிக்கணும், அறத்தின் பால் செயல்பட நிக்கணும்னா நேர்மையை பேசக்கூடியவர்கள், அறம் பேசக்கூடியவர்கள் இதன் பக்கம் நின்று பேசணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு நான் வந்து யாரோ ஒருத்தருக்கு 2001 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னா 2001 ரூபாய் மட்டும் இருந்திருக்குமாறு ஒரு தவறு சொல்ல மாட்டேன். இப்ப எங்க கட்சிக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 20000 ரூபாய் பணம் கொடுக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் 20000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாருன்னு வச்சுங்களேன், 20000 ரூபாய் நீங்க எனக்கு அக்கௌண்ட்ல கொடுத்துட்டா நான் என்ன பண்ணணும்னா, உங்க பேன் நம்பர் கேட்கணும், உங்க வங்கி கணக்கு கேட்கணும், இதையெல்லாம் எழுதி எங்க மத்திய சென்னை மாவட்ட குழுக்கு தோழர் இந்திரகுமார் 20000 ரூபாய் செக்ல கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு முறம் பேப்பர் எழுதி நான் என் கட்சி மாநில குழு கொடுக்கலாம். அங்கேயிருந்து 40 போன் வரும், அதே மாதிரி லெட்டர்லாம் இவங்க தொகுத்து இவங்க வந்து டெல்லிக்கு அனுப்பணும். இப்படி ஒரு 20000 ரூபாய் ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்ல பணம் கொடுத்தாலே இவ்வளவு கணக்கு கேட்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணைய முறை 2 லட்சம் கோடி கொடுக்குறவன கணக்கு கொடுக்க தேவையில்ல, கணக்கு காட்ட தேவை, ஒருத்தன் சட்டமே கொண்டு வரணும், அவன் எம்மா பெரிய கேடியா இருக்கணும் பாருங்க. இந்த கேள்விதான் 2024 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கிறது. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை